குழந்தைகளை வளர்ப்பதில் சிறந்தவர்கள் என்ற கேள்வி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குழந்தைகளை சும்மா பெத்தூட்டா மட்டும் வளராது, சிறப்பா வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு இருக்கு. பிள்ளைகளை வளர்க்கறதுக்கும் சிறப்பா வளர்க்கறதுக்கும் என்ன வேறுபாடு? எதிரணியிலிருந்து வந்தவங்கெல்லாம் நாங்க சேலை கட்டினோம், மஞ்சள் பூசினோம், மிளகா அரைச்சோம், மல்லி அரைச்சோம், மூக்குத்தி போட்டோம், கொண்டை போட்டோம். ஏம்மா நீ கொண்டை போடு, இல்லை உன் புருஷனோட சண்டை போடு, எனக்கு என்ன வந்துச்சு அதை பத்தி? சாவித்திரி அம்மா மாதிரி சிரிச்சோம், சாவித்திரி அம்மா மாதிரி வந்து பேசணும், கண்ணாம்பா மாதிரி வந்தோம். அதெல்லாம் காலம் கடந்து பல காலம் ஆச்சு. நீ போன பிறகு ஞாபகத்துல திடீர்னு வந்து மேடையில பேசினா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? அன்னைக்கு பிள்ளைகளை எல்லாம் நாங்கள் அப்படியே மடியில் போட்டு வளர்த்தோம். நாங்கள் என்ன தெருவில் விட்டா வளர்த்துக்கிட்டு இருக்கோம்? அதுல வேற பிள்ளைங்க எல்லாம் அப்படியே வருவானா மகன், அவன் முகத்தை பார்த்து சாப்பாடு போடுவாங்களாம். அந்த பிள்ளை எங்க போயிட்டு வந்திருக்கோம் அன்னைக்கு? ஏதோ பெரிய கலெக்டர் உத்தியோகம் பார்த்துட்டு வந்த பிள்ளை மாதிரி அவனை உட்கார வச்சு உபசரிச்சு சோறு பசைஞ்சு ஊட்டி, இந்த அறியாமையில தானேம்மா நீங்க முழுக்க முழுக்க பிள்ளைங்களை வளர்த்தீங்க. ஆனா இன்னைக்கு எங்க பையன் எந்த நேரம் எங்க இருப்பான், எங்க இருக்கணும், கிளாஸுக்குள்ள என்டர் ஆயிட்டானா ஆவலையா, லாகின் பண்ணிட்டானா பண்ணலையா, ஒழுங்கா கிளாஸ் அட்டன் பண்றானா, கிளாஸ் அட்டன் பண்ணும் போதே வேற வெப்சைட்ல போய் எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கிறானா, ஃபேஸ்புக்ல சாட் பண்றானா, இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுறானான்னு பிள்ளை எங்க இருந்தாலும் அவனை கண்காணிச்சுக்கிட்டு நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் பாகிஸ்தானுக்கு உங்களையே ஸ்பையை அனுப்பிச்சிருக்கலாம் போல இருக்காங்க.